guys, welcome to Adi Cooking. இன்னைக்கு நம்ம பண்ண போறது 3 பொருள். அதுக்கு தேவையான பொருட்கள் அடுத்து என்ன பொருள்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் லாங் ஃப்ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு, அரிசி பொடி இடிச்சு வச்சது, நல்ல மிளகு பொடி, தேவையான அளவு நல்ல மிளகு பொடி. அடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர் தேவைப்படும். அடுத்து பேரி பேரி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் உப்பு, அடுத்து மிளகா பொடி, அடுத்து மாங்காய் பொடி, அடுத்து தேவையான அளவு சீனி, அடுத்து நல்ல மிளகு பொடி, அடுத்து ஒரிகனோ, அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ், அடுத்து மயோனீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் லெமன் சாறு, தேவையான அளவு பால், தேவையான அளவு எண்ணெய், சீனி, அடுத்து உப்பு, அடுத்து வெள்ளைக்கூழ். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸ் லாங் ஃப்ரைஸ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க பாயில் பண்ணலாம். நம்ம குக்கர்லேயும் வைக்கலாம், நார்மல் பாத்திரத்துலேயும் வைக்கலாம். அடுத்து பட்டேட்டோ வச்சக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வர நம்ம மயோனீஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சு வெள்ளைக்கூடை போடணும். வெள்ளைக்கூடு போட்டக்க பிறகு பால் விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு அரைக்கணும். அடுத்து எண்ணெயும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்கணும். எண்ணெய்க்கு பிறகு லெமன் சாறு எடுத்து வச்சுருந்தா அதை போடணும். லெமன் சாருக்கு பிறகு உப்பும் சீனியும் போடணும். இனி அரைக்கணும். அடுத்து குறைச்சி எண்ணெய் விட்டு அரைக்கணும். நல்லா எண்ணெய் விட்டு பைய அரைச்சா அப்போது இந்த பேஸ்ட் மாதிரி இருக்கும், அது ரெடி ஆகிடும். மயோனீஸ் ரெடி. இனி நம்ம பெரி பண்ணலாம். அடுத்து பெரி பண்ணதுக்கு நம்ம எடுத்து வச்ச மசாலையை இடிக்கணும். 1 ஸ்பூன் மிளகா பொடி, தேவையான அளவு உப்பு, அடுத்து 1/4 ஸ்பூன் ஒரேகான், அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடணும், அடுத்து மாங்காய் பொடி போடணும், அடுத்து சீனி போடணும். சீனி 1/2 ஸ்பூன் போடணும். நல்ல மிளகு, அடுத்து இதெல்லாம் போட்டு அழகாக இடிக்கணும். அடுத்து பாயில் ஆன பட்டேட்டோலேருந்து தொலி உரிக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்க சீவணும். இதை அரைச்சிட்டு நல்ல மிளகு பொடி போடணும். உருளைக்கிழங்க சீவனக்க பிறகு நல்ல மிளகு போடணும். இவ்வளோ பண்ணக்க பிறகு நம்ம எடுத்து வச்ச அரிசி பொடி போடணும். அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு இதில் உப்பு போட்டு விரவணும். அழகாக எப்படி ஒரு டோர் ரெடி ஆகணும். அடுத்து இந்த டோர் ரெடி ஆனக்கு பிறகு அடுத்து நம்ம எடுத்து வச்ச பாலித்தீனை எடுத்து அதுக்குள்ள இந்த டோரை போட்டு இதை சப்பாத்தி கட்டை வச்சு இப்படி உருட்டணும். அடுத்து இது இப்படி ஆனக்கு பிறகு
இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். 1 மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது நம்ம ஊட்டி வச்சது 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இனி இதை கட் பண்ணணும். கத்தியில் எண்ணெய் தடவி இப்படி கட் பண்ணி எடுக்கணும். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விடணும். அடுத்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடணும். அடிக்கடி லைட்டாக கிண்டி விடணும். நல்ல கலர் வந்திருக்கு. இந்த கலர் ஆனக்க பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்ச பெரிய பெரிய இதுக்கு மேலே போடணும். ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. அடுத்து நம்ம டேஸ்டியான கிறிஸ்பியான லாங் ஃப்ரைஸ் ரெடி. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். அடுத்து என்ன வீடியோ போடுவேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.